அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய ஸ்பீச்சை கேட்க இவ்வளோ ஆவலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் எங்கே போனாலும் ஒரு குரல் ஆரம்பித்து தான் பேசுகிறது. இப்போ ஒரு குரல் சொல்கிறேன். எந்த லிங்க் யார் யார் ஃபோன் கேட்பினும் அது அதன் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏன்னா வர வர நம்மளுடைய ஸ்டைலையே மாற்றிக்கணும். சாரி, அந்த ஒரே ஒரு குரலுக்காக, ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு மார்னிங்கு, அதனால் குரல் பறந்துருச்சு. அதனால தான் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்தேன். நான் எம் ஜரீனா பேகம், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், சென்னை சிட்டி, சைபர் கிரைம் விங். நமக்கு ஒரு மேடைக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள்லாம் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப நாலேஜபிள். அதுவும் சைபர்லலாம் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக ப்ரிப்பரே பண்ணாமல் ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒர்க் லோடு. யாரால்? எல்லாம் உங்களால் தான். ஒரு நிமிஷம் கூட இந்த பேப்பர் கூட என்னோடய எஸ்ஐ பாவம் கஷ்டப்பட்டு ஒரு 2-3 டேஸாக சொல்லி கண்டினியூவாக கூப்பிட்டுட்டே இருந்தனால ஒரு 5 டேஸ் இருக்கும். கஷ்டப்பட்டு என்னென்னமோ எடுத்து வச்சுருக்காரு. ஆனால் அதை என்னால் ஒன்றுமே படிக்க முடியல. அந்தளவுக்கு ஒர்க் லோட் கொடுக்குறீங்க எங்களுக்கு. எதுக்காக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸு? நமக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு, அதுவும் நாங்கள் மஃப்டியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸரு, சைபர் கிரைம் விங்கு. ஸோ உங்களுக்காக நான் யூனிஃபார்ம் வேர் பண்ணிகிட்டே வரணும் அப்படிங்கிறதுக்காக வேர் பண்ணிவிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தா, அதுவும் ஒரு உமன் போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தா என்ன ஆகும்? ஒரு இம்ப்ரெஷன் தான் இல்லையா? நான் எங்கே போனாலும் என்னுடைய ஸ்டோரி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறது. நம்ம அடுத்தவங்கள அட்மையர் பண்ணுறதை விட நம்மளே ஒரு அட்மையராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் ஜரீனா பேகம் சொல்லிட்டேன். ஸோ என்ன கம்யூனிட்டினா முஸ்லீம் கம்யூனிட்டி. முஸ்லீமில் படிக்க வைக்கிறதே என்ன ரொம்ப பெரிய விஷயம். இருக்கீங்களா? ஒரு முஸ்லீம் கூட இல்லையா? இருக்கீங்களா? ஓகே, பார்த்தீங்களா? இவ்வளோ பேரில் 33% கூட, அதாவது ஒரு சரி ஓகே, அதாவது உமன்ஸு ஒரு 1% கூட கிடையாது. 0 தான் இருக்குது. ஸோ படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எங்கள் அப்பா ஒரு நார்மல் பர்சன் தான், எலக்ட்ரிஷியனாக இருந்தாங்க. எங்கள் படிக்க வச்சாங்க. நான் காலேஜ் முடித்த உடனே முடிக்கிற டைம்லேயே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என் பெரிய பையன் சிவில் சர்வீஸ் படிச்சிட்ருக்கான், ப்ரிப்பேர் பண்ணுறான். சின்ன விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கான். என்னுடைய 33 இயர்ஸில் தான் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேரே தெரியும். அதுக்கப்புறம் எழுதினேன். என்னுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்டே நான் கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிடச்சிருச்சு. ஒரு கீழே கண்டிப்பாக கையெல்லாம் தட்டினா தான் எனக்கும் பேச ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். தேங்க்யூ. ஸோ நம்மளை ஒரு மேடை அளவுக்கு, நம்ம கீழே இருந்த ஒருத்தங்களை ஒரு மேடை ஏறி எவ்வளோ பேர் முன்னாடி, ஒரு 1000 பேராக இருக்கட்டும், 1,00,000 பேராக இருக்கட்டும், அவங்க முன்னாடி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியது படிப்பு மட்டும்தான். ஒரு பெண் கல்வி, ஒரு ஆண் கல்வி ஒரு குடும்பத்தை உயர்த்தும். ஒரு பெண் கல்வி இந்த நாட்டையே உயர்த்தும். நீங்கள் எல்லாருமே இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது, படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. நிறைய வெளியில் வரீங்க, படிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ரொம்ப 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 நாலேஜ் பர்சன்ஸ் நீங்கள் எல்லாமே, எல்லா விஷயத்துலையும் ரொம்ப அறிவாளிங்க. எப்படி? அம்மாவுக்கு மட்டும் அப்பாவுக்கு மட்டும் நம்ம போடக்கூடிய ஸ்டேட்டஸை மறைச்சி போடுவோம், ஹைட் பண்ணி. சரியா? அப்புறம் நம்ம அம்மா அப்பா கிட்ட ஓப்பனாக பேசக்கூடாத விஷயங்களை வேறு யார்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுவோம். யாருக்கெல்லாம் நம்ம என்ன விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாதோ, எந்த லிங்க்லாம் போகாதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் எப்படி ஆராய்ச்சி பண்ணுவோம். யாருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க வேணாமோ எப்படி கொடுப்போம். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் என்ன பெரிய நாலேஜ். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா எனக்கு 2 பையன் இருக்கான். பெரியவன் ரொம்ப அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், பார்க்க அப்படி இருக்கான். சிவில் படிக்கிறதுனால அவன் படிப்பு அப்படி இருக்கான். சின்னவன் இருக்கான் பாருங்கள். நீங்கள்லாம் என் பெரியவன் மாதிரி நினைக்கிறேன், நல்ல பிள்ளைங்கன்னு. சின்னவன் விஷுவல் கம்யூனிகேஷன். ஒரு ஸ்டேட்டஸ் கூட என்னால் பார்க்க முடியாது. எல்லாரும் யாராவது ஃபோன் பண்ணி அவன் அது போட்டிருந்தானே இது. நானும் எனக்கு டெக்னிக்கல் வைஸ் பெருசாக நம்ம சைபர் கிரைம் தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர டெக்னிக்கல் வைஸ்லாம் பெருசாக நாலேஜ்லாம் கிடையாது. என்ன போடுறான், என்ன பார்க்கணும், எப்படி போகணும், எல்லா ஃபோட்டோவும் போடுவான். ஆனால் எனக்கு மட்டும் என்ன பண்ண முடியாது? ஓ பிள்ளை நல்ல பிள்ளை, ஸ்டேட்டஸ் கூட போடலை, எதுவுமே பண்ணல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கணும். இப்போ தான் எல்லாமே எல்லாமே ஆன்லைனில் அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு
டிராஃபிக் எங்கேயும் போனீங்கன்னா மாட்டினீங்கன்னா ஏதாவது ஒரு உடனே வந்து மெசேஜ் வந்துடும், இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ எப்படினாலும் மாட்டிக்குவீங்க. நம்ம வந்து நம்பக்கூடியவங்க யாரு? ஏன்னா நாங்கள் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக வந்து சொல்கிறோம். நீங்கள் காலையில் வரும்போது நினச்சிருப்பீங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க, இதே வேலை ஆடிட்டோரியத்தில் கூட்டு போய் உட்கார வச்சிட வேண்டியது, ஒரு அரை மணி நேரம் ஏதாவது வந்து கழுத்து இருக்கும் அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில். உலகத்தில் பிடிக்காத விஷயம், சார் சாரி சார் நான் உங்களை மென்ஷன் பண்ணல சார், நான் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. யாராவது வருவாங்க, ஒரு ½ அன் ஹவர் லெக்சர் கொடுக்குறேன், அட்வைஸ் பண்ணுறேன். உலகத்தில் பிடிக்காத விஷயம் நம்மளுக்கு என்ன தான்? அட்வைஸ் கேட்குறது. ரொம்ப பிடிச்ச விஷயம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, ஈஸியான விஷயம். நம்ம எப்படி இருக்கோமோ இல்லையோ ஈஸியாக வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலான்ட்டு. இப்போ நான் வந்து ரொம்ப இப்போ உங்ககிட்ட பேசவே கூடாது கிளம்பின்னு தான் இருந்தேன், பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சைபர் கிரைம் விங் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ முன்னேறிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம அஃபெக்ட் ஆகிட்டுருக்கோம். எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் 1-to-1 விஷயங்களே கிடையாது. ஒரு ஃபோனில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது 1-to-1 விஷயமே கிடையாது. அது எல்லாமே எங்கேயோ சம்வேர் ஸ்டோர் ஆகுது, அங்கேருந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வெறும் ஃபேக்கல்ட்டி மட்டும்தான் தலையாட்டுறாங்க. ஏன்னா அவங்க பாவம், அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதை விட தெரியும். நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை இந்தமா சொல்ல போகுது, இப்படி ஆட்டிட்டோம்னாலும் எப்படினாலும் என்ன ஆகும், மாட்டிக்குவோம். ஆட்டாமல் அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருந்தோன்னா ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு கிளம்பிடுவாங்க. ரொம்ப 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 சின்ன பிள்ளைங்க, நம்மளுடைய தலைவர்கள் யாராக இருக்கட்டும், நம்ம அப்துல் கலாமாக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, லெனினாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க எதிர்பார்க்குறது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் போதும், நான் இந்த எல்லாத்தையுமே மாற்றி காட்டிடுவேன் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்கள். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வெளியில் வராமல் இருக்குது, எங்களுக்கே கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் இருக்குது. எல்லாமே சின்ன பிள்ளைங்க, என்னுடைய பசங்களோட வயசு இருக்கிறதுனாலையும் சரி, இது ஓப்பனாக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் சொல்கிறோம். எப்படி அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸு, வராத கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்குது, வந்த கம்ப்ளைண்ட்ஸு. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லவே வெட்கப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும், ஆம்பளை பசங்களாக இருக்கட்டும். எப்படி அலோவ் பண்ணுறீங்க எல்லாத்தையும் தெரியல. நியூடு, ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒன்லி நியூடு தான். ஹாஃபு செமி அது காலு அதெல்லாம் கிடையவே கிடையாது, டைரெக்டாக கம்ப்ளீட் தான். எப்படி நீ மட்டும்தான் பேசிக்கிறீங்கன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? ஒரு விஷயம் நமக்கும் இன்னொரு ஃபோனுக்கும் தான் இன் பிட்வீன் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களாம் டெக்னிக்கல் வைஸு இப்போ நீங்கள் படிக்கிறதே என்னது, சைபர் செக்யூரிட்டியா? என்ன படிக்கிறீங்க? என்ன சார் உங்களுக்குலாம் கிளாஸு என்ன படிக்கிறாங்க? மிக்ஸ்டு. சரி, தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு நிறைய நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி டாபிக் எடுத்து சொல்கிறோம். எது நடந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஜோக்கே தெரியும், ஒரு மயில்சாமியோட ஜோக் ஒன்று தெரியும். அவர் வந்து கோர்ட்டில் போய் நிற்பார், எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுவார் ஒரு வீட்டில் இருந்து. அவன் சொல்லுவான், இவன் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கான், ட்விட்டரில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கான். நான் வெளியே போகிறேன், நான் மனைவியுடன் போகிறேன், இல்லை வேற யாரோட போகிறேன், அப்புறம் நான் இங்கே தான் இதை வச்சுருக்கேன், நான் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் இந்த காரில் போகிறேன். இது எல்லாமே யார் கொடுக்குற அப்டேட் தான். நீங்கள் அலோவ் பண்ணாமல், நீங்கள் கொடுக்காம, நீங்கள் தொடாமல், நீங்கள் எதுவும் பண்ணாமல் எந்த விஷயமுமே வெளியில் போக போகிறது கிடையாது. நம்ம செய்கிற விஷயங்கள் தான் வெளியில் போகுதே தவிர எப்போ ஒரு விஷயமும் நம்மளை மீறிலாம் போகுதுன்றதே கிடையாது. நீ ஸ்டோரி என்ன அழகாக போடுறியா, ஸ்டோரி போடுறியா, அப்போ எல்லாம் போடுற. யாராவது 1-2 பேர் ஆமாம் அப்படின்னு ஒத்துட்டு இருந்தால் சரி, விட்டுட்டு இருக்கலாம். ஸோ ஃபேக்கல்ட்டி தவிர பாவம் அவங்க வேறு மாதிரியான விஷயங்கள் போவாங்க. ஆன்லைன் ட்ரேடிங்கு, ஸ்கைப் கால் அது இருக்குது, அடுத்தது வரேன். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் அத்தனை பேர் ஸ்டோரி போடுறது, இது என்ஜாய் பண்ணக்கூடிய வயசு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்களாம் வந்து ஒரு அழகான முத்துக்கள் மாதிரி ஒரு மாலையில் வந்து கோர்க்கப்பட வேண்டியவர்கள். அது செதறி போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஸோ கவனம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் புக்கு படிக்கிறீங்க, நியூஸ் பேப்பர் புக்கு? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். புத்தகங்கள் படிப்போம், லைப்ரரி யூஸ் பண்ணுவோம்.
பேப்பர்ஸ் படிப்போம். பரவாயில்ல, ஒரு 10-15 பேர் இருக்கீங்க. நான் பல நேரம் நினைக்கிறது, நான் வந்து லைப்ரரி அதிகமாக உபயோகப்படுத்தியிருந்தா இன்னைக்கு நான் ஒரு கலெக்டராக கூட இருந்திருக்கலாமோ அப்படின்னு. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கலையோ அப்படின்னு. புத்தகங்கள் படிங்க. ஒரு மேடை ஏறி பேசுகிறோம் அப்படின்னா படிப்பை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தலையை குனிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோனுக்கு பதிலாக உங்களுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் எந்த பிளேஸ்னாலும் போய் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு செல்ஃபோன். நிறைய கதை இருக்குது, சொல்கிறேன். ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன், எனக்குமே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஒரு கேஸ் தான், கேஸ் விஷயம், ஏன்னா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. எங்களுக்கு எவ்வளோலாம் கேசஸ் இருக்குன்னா, எங்களுக்கு அந்த பேப்பர்ஸை பார்க்க முடியாத அளவுக்கு கேசஸ் வந்துட்டுருக்கு. ஒரு செகண்டில் அதை திருப்பி பார்க்குற கூட நேரம் கிடையாது. அடுத்த கேஸ் வந்துடும், அடுத்த பெட்டிஷன் வரும், அடுத்த பெட்டிஷன் வரும். ஆன்லைன் ட்ரேடிங், இது நான் காமனாக சொல்கிறது, ஏன்னா உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க எல்லாருக்கும். ஸ்கைஃப்னு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மார்ஃப்டு ஃபோட்டோஸ் போடக்கூடியது இருக்குது. இந்த ஆன்லைன் ட்ரேடிங்லாம் அதிகமான வட்டி தரோம், நாங்கள் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் தரோம். எதுவுமே வந்து உழைக்காமல் கஷ்டப்படாமல் எந்த விஷயமுமே நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது தவறுதலாக தான் இருக்கும், அது இல்லீகலான விஷயங்களாக தான் இருக்கும். நாங்கள் உங்களுக்கு 200% தரோம், 500% தரோம், நீங்கள் வந்து எங்களுக்கு கிட்ட டெபாசிட் பண்ணுங்கள், ஒரு 5000 போடுங்க, 10,000 போடுங்க, 50,000 கொடுக்குறோம், அப்படி இருக்குது. அடுத்து ஸ்கைப் கால். நீங்கள் அது ரொம்ப மோசமானது, டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வீடியோ கால் வாங்க, உங்களுடைய பொண்ணை நாங்கள் இங்கே வந்து கடத்திட்டு போய், அதாவது அந்த பொண்ணை செக்யூர் பண்ணிட்டு போய் வச்சுருக்கோம் ஒரு இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு பொண்ணு இருக்கும், சம் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து கேதர் பண்ணிட்டு தான் பேசுவாங்க. ஸோ இங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கோம், உங்கள் பொண்ணு நார்கோட்டிக் யூஸ் பண்ணுது, உங்கள் பையன் நார்கோட்டிக் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஹராஸ் பண்ணிவிட்டு அவங்கள 24 ஹவர்ஸும் ஸ்கைப் கால்லேயே வச்சுருந்து அவங்களுடைய எஃப்டி முதல் கொண்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போடக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை நான் ரொம்ப சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு கேஸ் மட்டும். எங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ், எங்ககிட்ட வர பெட்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு கூலி தொழிலாளியோ, ஒரு வண்டி இழுக்கிறவங்களோ, ஒரு நார்மல் ஒரு டெய்லி வேஜஸ் வாங்குறவங்களோ கிடையாது. அதிகம் படித்தவங்க, டாக்டர்ஸு, சாரி டு சே ஜட்ஜஸ்ஸு, டாக்டர்ஸு, ஐடி ஃபீல்டு, வெல் எஜுகேட்டடு, வெல் நாலேஜ்டு. அது டெக்னிக்கல் வைஸாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாக வந்து ஏமாறக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஒரு கேஸ் எங்களுக்கு ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து ஒரு மேனேஜர் சம் நல்ல போஸ்ட்டில் இருக்கார், வராரு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு மேட்ரிமோனியல், இட்ஸ் அ மேட்ரிமோனியல் கேஸ். வந்துட்டு அவர் எங்ககிட்ட சொல்கிறாரு, நாங்கள் வந்து என்கிட்ட ஒரு 6 lakhs நான் ஏமாந்துட்டேன், ப்ளஸ் ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து ஏமாந்துட்டேன். என்ன விஷயம்னு கேட்குறோம். ஒரு பொண்ணோட ஃபோட்டோ ஒன்று டிபியில் இருக்குது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக இருக்க பொண்ணு யாரை பார்க்கும்? அசிங்கமாக இருக்கவங்களே பார்க்கும், பார்க்காது தானே? அதுக்காக மண்டே ஆட்டுங்க. அசிங்கமாக இருக்கவங்கள பார்ப்பீங்களா? சரி, அழகாக இருக்கவங்கள தானே பார்ப்பீங்க. சரி, நல்ல வெல் செட்டில் தான் பார்ப்போம். நிறைய இருக்குது மேட்ரு. ஸோ அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, அந்த கேர்ள் பார்க்கறதுக்கு. யூஎஸில் இருக்காங்க, யூகேல இருக்காங்க, நான் யூகேல இருக்கேன். எங்கள் அப்பா வந்து இங்கே ஒரு பெரிய பொலிட்டீஷியனாக இருக்காங்க. எனக்கு அப்படி இன்ட்ரோ ஆகுறாங்க 2 பேரும். ஆகிட்டு ரொம்ப உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து உங்களோட வாழணும்னு நினைக்கிறேன். இவர் வந்து சுமாராக தான் இருப்பார். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. ஆம்பளை பசங்களுக்கு அந்த கொஞ்சம் இது இருக்கும் இல்லையா, நல்லா இருக்க பொண்ணை கட்டிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால் அதுவும் வந்து ஆன்லைன்லேயே எல்லாமே பார்க்குறாரு. அவருக்கு தோணவே இல்லை வீடியோ காலில் வந்து அந்த பொண்ணை பார்க்கணுன்னு. எப்படின்னு தெரியல, நமக்கு இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாமே தோணுது வீடியோ காலில் எல்லாமே பண்ணணுன்ட்டு. அவருக்கு தோணவே இல்லை வீடியோ காலில் என்ன வந்து கேட்கணும், அந்த பொண்ணை பார்க்கணுமா இல்லையாலாம் தோணலை. அந்த ஃபோட்டோ டிபியை பார்த்தே அவர் வாங்கிட்டார். அவர் வந்து அந்த பொண்ணு சொல்லுது எல்லாமே, எல்லா கான்வர்சேஷன் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான். அந்த கேர்ள் சொல்லுது, எனக்கு வந்து எங்கள் அப்பா இங்கே தான் இருக்கார், ஒரு பொலிட்டீஷியனாக இருக்காங்க, நல்ல போஸ்ட் இதில் இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே ஒருத்தி இருக்கா இந்த ஊரில், அவள் வருவா, நீ அவளுக்கு வந்து இந்த ஜுவல்லாம் வாங்கி கொடுத்து விடு எனக்காக, அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து விடு, அவளுக்கு குழந்தை இருக்குது அவளுக்கு பொம்மை வாங்கி கொடுத்து விடு, அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து விடு. இவர் என்ன பண்ணுறாரு இந்த அறிவாளியும்? சரி 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 பிரியாணி, காசு, ஜுவல்ஸு எல்லாம் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வந்துடுறேன் சீக்கிரம் பண்ணிக்கலாம். சும்மா இருக்க வேண்டியது தானே இவர். நேராக அந்த பொலிட்டீஷியன் யார் சொன்னாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிட்டார். ஸோ அடுத்து என்ன நடந்திருக்கும் நான் சொல்ல வேணாம்ல. அவர்கிட்ட போய் பொண்ணு கேட்டா
ஸோ இவர்கிட்ட பேசினதெல்லாம் யார்? ஒரு பான் பராக் போட்ட ஒரு நார்த் இந்தியன். சரியா? அவன் மூஞ்ச பார்க்க கூட சகிக்குமான்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா இங்கே இருக்க ஒரு கேர்ளு, அவளும் அவள் ஹஸ்பண்டும், அவன் அன்னைக்கு கூப்பிட்டு வந்தோம், மயக்கடிச்சு வந்துட்டான் அந்த பொண்ணை பார்த்து. அந்த ஒரிஜினல் பொண்ணு கூப்பிட்டு வந்தோம்ல, புரியுதா? அந்த ஒரிஜினல் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தோம்ல, அந்த யார் வந்து ஏமாத்துச்சோ அந்த பொண்ணு, எங்களுக்கும் மயக்கம் வந்துருச்சு, அவனுக்கும் வந்துருச்சு. அவன் வாழ்க்கையில் இனிமேல் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான், அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. ஸோ அந்த கேர்ளு ஒரு கிரியேட் பண்ணி அவளோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ, ஆக்சுவலி ஷீஸ் இன் யூகே, ஸோ அவளோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் ஃபுல்லாக இவங்க வந்து பண்ணிவிட்டு, யாருக்கு தான் வாங்கியிருக்காங்க பொம்மை? இவங்களோட இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவ்வளோ ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வாங்கின அமௌண்ட் எல்லாமே அந்த பையன் வந்து காசு போனது கூட ஃபீல் பண்ணல. நான் அந்த பொண்ணை தான் கட்டிப்பேங்கிறான். நாங்கள் எங்கே போவோம்? அந்த 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 யூகேல இருக்க பொண்ணை கூப்பிட்டு வர நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் தேடி போனால் யார் தான் கிடைச்சாங்க? நார்த் இந்தியனில் ஒரு பீடா போட்டுட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் கிடைச்சான். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது. அழகாக இருந்தால் போதும், லக்ஸரியாக இருந்தால் போதும், எதுவுமே வந்து நம்மளை தீர்மானிக்கிறது பணம் கிடையாது. ஒரு இடத்துல இப்போ மேடையில் உட்காந்துருக்க அத்தனை பேரும் பணக்காரர்களாக கூப்பிட்டு உட்கார வச்சவங்க கிடையாது. யாரை தான் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோம்? நல்ல கல்வி அறிவு உடையவங்களை தான், அறிவு உடையவங்க, அறிவில் முதிர்ச்சி உடையவங்க, தேர்ச்சி பெற்றவங்களை தான் இன்றைக்கி வந்து மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு அவேர்னஸ் நம்ம எதாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பீச்சாக இருக்கட்டும் கொடுத்துட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் பேச பேச நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்குமே டைம் ஆகுது. ஒரு தருணத்தில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன், நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஒரே விஷயம்தான், எந்த லிங்காக இருக்கட்டும், யாரோட ஃபோன் நம்பராக இருக்கட்டும், எந்த ஒரு டீட்டெயிலாக இருக்கட்டும், ஓடிபியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், யாருக்குமே தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடந்துருச்சு, ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக 1930 இல்லைன்னா சைபர் கிரைம் விங்குன்னு இருக்குது, அந்த விங்குக்கு கால் பண்ணுங்கள். 1930 கால் பண்ணுங்கள், இல்லை cybercrime.government.in அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலுக்கு இமீடியட்டாக வந்து ரைஸ் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட். எதுவுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. நான் மறுபடியும் சொன்னது தான், ஒரு ஆண் கல்வி அந்த குடும்பத்தை உயர்த்தும், ஒரு பெண் கல்வி இந்த நாட்டையே உயர்த்தும், இந்த நாட்டை உயர்த்தவும் வீட்டை உயர்த்தவும் பிறந்தவங்க நீங்கள். ஸோ உங்களுடைய கவனம் ஃபுல்லாக தயவு செய்து கல்வியில் கொடுங்க, நல்ல விதமாக உபயோகப்படுத்துங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நான் முதல்ல இங்கிலீஷில் தான் பேசணும்னு வந்தேன், பட் இங்கே இந்த மாஸ்டர் ஆஃப் செரமனிஸை தவிர பாக்கி எல்லாருமே தமிழில் பேசுனதுனால நானும் தமிழ்லேயே பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி the cyber security is a topic of great importance and relevance to your generation. உங்களுடைய தலைமுறைக்கு இந்த சைபர் பாதுகாப்பு என்பது, டிஜிட்டல் செக்யூரிட்டி என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஏன் இம்பார்ட்டண்ட் என்பதற்கு நான் ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டோட ஐ வில் பிகின் மை ஸ்பீச். இங்கே நிறைய கேர்ள்ஸ் உட்காந்துருக்குறீங்க. எத்தனை பேர் உங்ககிட்ட லேப்டாப் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள்? எத்தனை பேர் லேப்டாப் வச்சுருக்கீங்க? இல்லை, நிறைய பேர் முழு கை தூக்கி இருக்கிறீங்க, சில பேர் பாதி கை தான் தூக்கிங்க, பாதி லேப்டாப் தான் இருக்குதான்னு தெரியல. இப்போ அந்த லேப்டாப்பில் அல்லது டெஸ்க்டாப்பில் கேமரா இருக்குது, தெரியல உங்களுக்கு? எத்தனை பேர் லேபிள் போட்டு அந்த ஸ்டிக்கர் போட்டு அந்த கேமராவை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? கையை தூக்கம் பார்க்கலாம். மொத்தம் 4 பேர் தான். மற்ற யாரும் கேமரா வச்சு அந்த கேமராவை வந்து ஸ்டிக்கர் வச்சு க்ளோஸ் பண்ணுறது இல்லையா? நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது, ஹைதராபாத் ஹைகோர்ட்டில் நான் ஜட்ஜாக இருக்கும்போது, தி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைம்ஸ் என்னை வந்து மீட் பண்ணி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப பேத்தட்டிக் கேஸ் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட், என் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுனாக்கா, யாரோ ஒருத்தன் அந்த கேர்ளை மெயில் மூலமாக மிரட்டி உன்னுடைய நியூட் பிக்சர்ஸை நான் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவேன், அதனால எனக்கு பணம் கொடுன்னு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 lakhs இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியாமையே அவனுக்கு பணம் கொடுத்துட்டே இருந்திருக்குது. இது கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தவுடனே அந்த கமிஷனர் கேட்டிருக்கிறாரு, நீ ஏன் முதல்லையே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சான், இல்லை சார், நான் இதை முதல்ல நம்பலை, ஏன்னா தேர் இஸ் நோ வே, நான் என்னுடைய நியூடு பிக்சர்ஸ் என்றைக்கு எடுத்ததும் கிடையாது, ஷேர் பண்ணதும் கிடையாது, இதனால் இது இந்த மாதிரி இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு நான் வந்து பணம் கொடுக்க மறுத்தேன்.
ஆனால் அவன் நீ என்னை நம்பலை இல்லையா, உன்னுடைய பிக்சர்ஸ் இருக்குதுன்னு நீ என்கிட்ட நம்பலை இல்லை, இதோ சாம்பிளுக்கு ஒன்று அனுப்புகிறேன்னு அனுப்பினான். அது உண்மையிலேயே என்னுடைய நியூட் பிக்சர். எனக்கே ஆச்சரியம், நான் அந்த மாதிரி ஃபோட்டோவே எடுக்கலை. மார்ஃப்டு பிக்சராக இருக்கலாம்னு நினச்சாக்கா அதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா பேக்ரவுண்ட்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லியிருக்கிறான். உடனே அந்த இமெயில் ஐடியை வச்சு ஃபஸ்ட்டு அவங்க எப்படி ட்ரேஸ் பண்ணுறாங்கன்னாக்கா இந்த க்ரைமை, இந்த அம்மா பணம் ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போச்சோ அதிலிருந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் என்ன ஆகுது, எந்த பேங்க்குக்கு அந்த பணம் போச்சோ அதுலேருந்து பணம் வித்ட்ரா பண்ணி அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி, அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணது யாருன்னு பார்த்தா KYC நார்ம்ஸ். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நோ யுவர் கிளைண்ட் கஸ்டமர் நார்ம்ஸ். KYC நார்ம்ஸ் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் அதை ஏமாற்றி போலியான டாக்குமெண்ட்ஸை வச்சு யார் பேர்லேயோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெம்பரரியாக அதை ஆப்ரேட் பண்ணி பணம் வித்ட்ரா பண்ணி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் கொடுத்த டீட்டெயில் படி போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஹிட் அ ரோட் பிளாக். இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியல. அடுத்த ஸ்டேஜ், எந்த இமெயிலிருந்து இவங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்மெயிலிங் மெசேஜஸ் வந்ததோ அந்த இமெயில் ஐடியினுடைய IP அட்ரஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் மூலமாக அவங்கள ட்ரேஸ் பண்ணுறாங்க. பண்ணினா இந்த அம்மா இருக்கிறது ஹைதராபாத். இந்த லேடி, இந்த கேர்ளுக்கு வந்து த்ரெட்டனிங் மெயில் அனுப்பிச்ச ஆள் அவனுடைய போய் கண்டுபிடிச்சாக்கா ஒரிசாவில் எங்கேயோ ஒரு டவுனில் இருக்கிறான் அந்த ஆள். அவனை போய் பிடிச்சி அவனுடைய லேப்டாப்பை சீஸ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து எக்ஸாமின் பண்ணால் என்ன தெரிய வந்ததுன்னாக்கா, a shocking information was relieved. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். எல்லாருக்கும் உங்களுக்குலாம் மியூசிக் பிடிக்கும் இல்லையா, இப்போ நீங்கள் இன்டர்நெட்டுக்குள்ளே போய் நல்ல உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் இருந்தால் டவுன்லோட் பண்ணுறீங்களா? எத்தனை பேர் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? எல்லாரும் பண்ணுறீங்க. இதில் நிறையா பாய்ஸ் கை தூக்கிறதே கிடையாது. ஐ திங்க் அவங்களுக்கு இன்டர்நெட்டை பற்றி கவலையும் கிடையாது. அந்த நீங்கள் அவங்க நியூட் பிக்சர்ஸை போட்டால் ப்ராபப்ளி தே ஆர் ஹாப்பியோன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, நீங்கள் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த சாங்ஸை அன்ஆத்தென்டிகேட்டட் சோர்சஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்து பைரசி பண்ணி அதில் வந்து ஒரு மால்வேர், ஒரு வைரஸ் அதில் இன்டெக்ட் பண்ணி அந்த சாங்கை அப்லோட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்கை டவுன்லோட் பண்ணும்போது அதனுடைய சோர்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதில்ல. அப்படி வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணுற சாங்கோட அந்த வைரஸும் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து உட்காருது. உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து உட்காரும்போது இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிருக்குதுன்னாக்கா, இதை மாதிரி ஏதோ ஒரு சாங்கை அந்த அம்மா டவுன்லோட் பண்ணும்போது வைரஸ் உள்ளே வந்துருச்சு. அந்த வைரஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஓப்பனிங் யுவர் கேமரா ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் யுவர் கன்சென்ட். உங்களுடைய ஒப்புதல் இல்லாமலேயே, உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய லேப்டாப்லேயோ உங்களுடைய ஐபேட்லேயோ இருக்கிற கேமராவை ஆன் பண்ணக்கூடிய சக்தி, ஸ்விட்ச் ஆன் பண்ணக்கூடிய சக்தி அந்த வைரஸுக்கு உண்டு. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாளைக்கு ஏதோ சப்ஜெக்ட்டு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு பேப்பர் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. டெஸ்கில் உட்காந்துட்டு காலையில் சிஸ்டமில் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு டைம் ஆகிடுச்சு. சிஸ்டம் ஆன் ஆகிருக்குது. இவங்க வந்து குளிக்க போயிட்டாங்க. குளிச்சுட்டு இந்த பொண்ணு திரும்பி வந்திருக்குது. ரூமில் யாரும் இல்லை, அது தனியாக ரூம் எடுத்து தங்கி காலையில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சிஸ்டம் மட்டும்தான் ஆன் ஆகிருக்குது. ஸோ இந்த கேர்ள் ரூமில் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறா. அந்த ஆன் ஆகியிருக்கிற சிஸ்டமில் அந்த ஆன் ஆகிருந்த கேமரா, சுவிட்ச் ஆன் ஆகிருந்த கேமரா இந்த பிக்சர்ஸ் அப்படியே பிடிச்சிருச்சு. இது அவனுக்கு போயிடுச்சு. இப்படி எ தெஃப்ட், ஒரு ஆன்லைன் தெஃப்ட் ஆஃப் யுவர் டேட்டா இன்க்ளூடிங் யுவர் பர்சனாலிட்டி கேன் பி டன் வித்தவுட் யுவர் நாலேஜ் அட் ஆல். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை படம் பிடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தெரியாத பூதங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான், தட் இஸ் தி டேஞ்சர் வித் விச் யூ ஆர் பிளேயிங் எவ்ரி டே. அதனால தயவு பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற கேமராவில் ஒரு ஸ்டிக்கரை போட்டு வைங்க. நீங்கள் வீடியோ கால் யார்கிட்டையாவது பேசணுங்கிற நெசசிட்டி இருந்தால் மட்டுமே அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு பேசுங்க, மறுபடியும் ஒட்டிடுங்க. ஸோ தட் நோபடி,
an unknown person, உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான் தப்பு பண்ண, தெரியாத ஆட்களால் தப்பு பண்ண முடியுது. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஷுட் நோ. ரெண்டாவது, ரீசன்ட் ட்ரெண்ட் எப்படி ஆயிருக்குன்னாக்கா, பணம் படைத்தவர்களை டார்கெட் பண்ணி என்னெல்லாம் நடக்குதுன்னாக்கா, இப்போ நீங்கள் ரீசண்டாக என்னெல்லாம் பேப்பரில் வந்தது என்று பார்த்தீர்களானால், இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் என்று ஒன்று ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்குது. வாட் இஸ் திஸ் டிஜிட்டல் அரெஸ்ட் என்று சொன்னால், ரீசண்டாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஓஸ்வால்னு, இஸ் அ வெரி வெரி பிக் பிஸ்னஸ்மேன். அவருக்கு வந்து ஒரு வீடியோ கால் வந்து, அந்த வீடியோ காலில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய செட்டப் அப்படியே தெரியுது. தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பியர்ட் இன் தி வீடியோ கால். அப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் முன்னால் நின்று படிக்கிறாரு, இந்த ஓஸ்வால் வந்து இந்த ஃப்ராட்லாம் பண்ணியிருக்காரு, இவர் மேலே 2000 crore ஸ்கேமுக்கு நாங்கள் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸ் புக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. உடனே அந்த வீடியோவில் தோன்றுகிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி போன்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய அரெஸ்ட்டுக்கு இப்போவே நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. உடனே இவர் பயந்துக்கிட்டு நான் ஒன்றும் தப்பு பண்ணலையெல்லாம் புலம்புறாரு. இல்லை, உடனடியாக நீங்கள் ஜாமீனுக்கு பணம் கட்டுங்கள் என்று சொன்ன உடனே 7 crores மணி இம்மீடியட்டாக தட் பிஸ்னஸ் மேன் டிரான்ஸ்ஃபர்ட். 7 crores இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோ டிஸப்பியர் ஆனோன்னு மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு, ஒன்றுமே காணும், பணம் போயிடுச்சு. உங்களை போன்ற ஒருவரை வீடியோ காலில் தோன்ற வைக்கக்கூடிய எபிலிட்டி கிரிமினல்ஸுக்கு இருக்குது. 3 days முன்னால் பாரதி மிட்டல் கம்பெனியுடைய சேர்மன் ஒரு என்டிடிவி டாக்ல ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தார். அவருடைய கம்பெனியினுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சிஎஃப்ஓ அப்படிங்கிறாங்களே, அந்த சிஎஃப்ஓ, அவருடைய கம்பெனி சிஎஃப்ஓ காட் அ கால், ஃபோன் கால். அந்த ஃபோன் காலில் இந்த கம்பெனி ஓனர் பாரதி மிட்டல் பேசுவது போலவே ஒருத்தர் பேசுகிறாரு. நான் இம்மீடியட்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு வந்து பணம் தேவையாக இருக்குது, ஒரு 10 crores ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு. நல்ல வேலையாக அந்த சிஎஃப்ஓ சரி அனுப்புகிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு அவருடைய பாஸ் இந்த பாரதி மிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இவர் சொல்கிறார், நான் பண்ணவே இல்லையங்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த காலில் பேசினவர், people are what you call people are able to clone your voice, people are able to clone your picture, people are able to clone your video. ஸோ உங்களை மாதிரியே ஒரு உருவத்தை அதிலே உருவாக்க முடிகிறது, உங்களைப் போலவே ஒருவரோடு உங்களை பேச வைக்க முடிகிறது அப்படின்லாம் வந்து நிறைய இதில் பண்ணுகிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தி வே யூ ப்ரொடெக்ட் யுவர் டேட்டா. மூன்றாவது, இப்போ என்ன நடக்கிறது என்றால், சிபிஐ ஆஃபீஸர்ஸ் இப்போ ஒரு 4 years ஒரு 4 months முன்னால் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் ஒருத்தர், நான் என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது, எனக்கு வந்த ஃபோனில் அவர் சொன்னார், சார், ஐ ஆம் தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சிபிஐ ஸ்பீக்கிங், வி ஹவ் டேக்கன் யுவர் சன் இன் டு கஸ்டடி, உங்களுடைய பையனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், நீங்கள் உடனே வரணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு என் பையன் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நல்ல வேலையாக யாராவது என் பையனை பார்த்துக்கணும்னு நினச்சேன், நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணேன். ஏன்னா என்னுடைய பையன் ஃபாரினில் படிச்சுட்டுருக்கிறான், அதனால் இந்தியாவில் அந்த பையன் இருக்க சான்ஸே இல்லை. அப்போ அந்த ஃபோன் வாட்ஸ்அப் காலை எடுத்து பார்த்தா அதில் இருக்கிற ப்ரொஃபைல், அவர் பேசுகிறவர் என்கிட்ட ஐ எம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சிபிஐங்கிறாரு. ஆனால் அதில் இருக்கிற டிபி ப்ரொஃபைலை பார்த்தாக்கா டெல்லியினுடைய கமிஷனர் ஆஃப் போலீஸினுடைய ப்ரொஃபைல் இதில் இருக்குது. ஸோ யார் வேண்டுமானாலும், உங்கள் பிக்சர் கிடச்சிதுன்னா யார் வேண்டுமானாலும் உங்களைப் போலவே ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண முடியும். டிபி பிக்சர் அவங்க உங்களுடைய பிக்சரை போட்டுக்க முடியும். ஸோ இன்டர்நெட் ஆஃபர்ஸ் யூ எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இப்போது நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் I4C என்று ஒன்றை தொடங்கி இருக்கிறார்கள். இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். அந்த சென்டரில்
நீங்கள் தயவு செய்து போய் பாருங்கள். நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் என்று ஒன்று இருக்கிறது. நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் என்று. எப்படியெல்லாம் இன்டர்நெட்டில் ஃப்ராடு பண்ணுகிறார்கள் என்பதை பற்றிய தகவல் அதில் வருகிறது. அதைவிட சிட்டிசன் ஃபினான்ஷியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று ஒன்று தொடங்கி இருக்கிறார்கள். அது ஆன்லைனில். அதில் சிட்டிசன் ஃபினான்ஷியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நிறைய பப்ளிக் அதில் போய் அவர்களுடைய கிரீவன்சஸை நாங்கள் எப்படியெல்லாம் ஃப்ராட் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அதில் எடுத்து காட்டுகிறார்கள். அதில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் பி சர்ப்ரைஸ்டு. அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் ராஜ்யசபாவில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் February 2024 பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் அந்த பதில் பதிவாகி இருக்கிறது. அந்த பதிலினுடைய ஒரு பகுதியை நான் படிக்கிறேன். த மேக்னிடியூட் ஆஃப் கிரைம்ஸ் கமிட்டட் த்ரூ ஆன்லைன். இந்த இன்ஃபர்மேஷனை படித்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இட் சேஸ் எ லுக் அட் தி சிட்டிசன் ஃபினான்ஷியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் would show that during the period from 1/1/2023 to 31/12/2023 the number of complaints reported in Tamil Nadu alone were 59,549. report பண்ணாத complaint ஜாஸ்தி. report பண்ண complaints 1 year periodல 59,549. and எவ்வளோ amount loss தெரியுமா? people have reportedly lost in cyber crimes in Tamil Nadu alone during the period of 1 year in 2023 631 crores. 631 கோடி ரூபாய்களை ஒரே வருஷத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் சைபர் ஃப்ராடில் மக்கள் இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் the way we take for granted internet அது ரொம்ப தவறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு 2 செய்திகளை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். வாட் ஆர் தி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் தட் குட் பி கமிட்டட்? There are 20 types of cyber crimes that can be committed. 20 வகையான குற்றங்கள் சைபர் கிரைம்ஸில் வருது. என்னன்னா unauthorized access and hacking. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சொல்கிறேன். there is a particular software, தயவு பண்ணி இதை யாரும் டெஸ்ட் பண்ணிடாதீங்க. there is a particular software, அதை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னாக்கா நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க. மொபைல் டு மொபைல் ஃபோன் பண்ணும்போது எந்த ஃபோன்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு நம்பர் தெரியுது இல்லை அதில் இல்லையா? ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் அங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். பேசுறது நீங்களாக இருப்பீங்க. அவர் என்ன நினைப்பார்? நீங்கள் தான் பேசுனீங்கன்னு நினைப்பார். நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் அதில் டிஸ்பிளே ஆக வச்சு தவறாக பேசி உங்களை பிரச்சனையில் மாட்டி வைக்க முடியும். That is possible because of unauthorized access and hacking. In fact, we had a conference where என்னுடைய நம்பரை ஒருத்தர் கேட்டார். நான் கொடுத்தேன். ஸ்டேஜ்லேயே he made a call to somebody and asked for money. அந்த ஆளை வர சொல்லிட்டு ஃபோனை காமிச்சார். என்னுடைய நம்பர் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. என் ஃபோன் பேக்கெட்லேயே இருக்குது. என் ஃபோனே போகலை. ஆனால் அவருடைய ஃபோன்லேருந்து பண்ணும்போது என் நம்பர் அதில் வருது. unauthorized access and hacking. Second, web hijacking, taking forceful control of your website. Pornography, cyber stalking, denial of service attack, virus attack, software piracy, salami attack. Salami attack is a very interesting crime. You know what is salami attack? A bank employee using a particular software, அந்த பேங்க்கில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்லேருந்து ஒரு 5 ரூபா மட்டும்தான் எடுப்பார். 5 rupees. சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 5 ரூபா எடுத்தான்னு வச்சு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா அதை எழுதுறதுக்கு பேப்பரோட காஸ்ட்டே 5 ரூபா ஆகிடும். we will not give a complaint. ஆனால் இது மாதிரி 1 லட்சம் அக்கௌண்ட்லேருந்து 5 rupees அவர் எடுத்தனா எவ்வளோ ஆகுது? he makes 5 lakhs. Therefore a fraud of a minuscule magnitude for an individual but of a huge magnitude for the institution
can be caused. That is called a salami attack. Phishing, sale of illegal articles, online gaming, online gambling, email spoofing. Email spoofing என்னன்னாக்கா, the email may actually emanate from one source, but it will show a different source, as if it was sent by somebody else. That is called email spoofing. Then cyber defamation, forgery can be committed, theft of information, email bombing ஒன்று இருக்கு. What is email bombing? Suppose நீங்கள் ஒரு research projectல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. You are conducting lot of online search. Somebody wants to prevent you from making a presentation on time. So he can bombard your email box with thousands of mails so that your email crashes, your system crashes. That is called email bombing. Data diddling, breach of privacy, e-commerce fraud, cyber terrorism. There are 20 different types of crimes that can be committed online. We have an act called Information Technology Act 2000. On the Information Technology Act, ரொம்ப important sections are 3 sections. Section 65, Section 66 A, B, C, D, E, F, and Section 67. இந்த 3 செக்ஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். Section 65 relates to tampering with computer source documents. You can tamper with computer source documents. Then 66 capital A to 66 F என்னன்னாக்கா, sending offensive messages through communication service, dishonestly receiving stolen computer resource or communication device, identity theft, cheating by personation by using computer resource, violation of privacy, cyber terrorism. Upper section 67, publishing and transmitting obscene material in electronic form. இப்படி the abuse of information technology is becoming more than the use of information technology. இப்போ ஒன்றும் இல்லை, நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நீங்கள் ஒரு செருப்பு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். கூகுள் சர்ச் ஃப்ரீயாக தான் இருக்குது இல்லையா? First lesson that you must know is, if somebody is offering a service free of cost to you, you must know that that person is offering you as a service free of cost to somebody else. உங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரீயாக ஒரு சர்வீஸை கொடுக்குறான்னா, உங்களையே அவன் ஃப்ரீயாக வேறு ஒருவருக்கு சர்வீஸாக கொடுக்குறான்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கங்க. இப்போ கூகுளில் நீங்கள் எ ஷூ ஷாப் நியர்பை அப்படின்னு போட்டாக்கா உடனே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஷூ ஷாப்போட பேர் வருது இல்லை? ஃப்ரீயாக தானே உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ ஆம் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரீன்னு நினைக்கிறீங்க. இட் இஸ் நாட் ஃப்ரீ. ஏன் தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் அந்த டெக்ஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறீங்க. நாளையிலேருந்து நீங்கள் கூகுளில் வேறு எந்த சர்ச் பண்ணும்போதும் செருப்பு கடை லிஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த செருப்பு கடைக்காரன் கூகுளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் கொடுக்குறான். இவன் என்ன பண்ணுறான்? நீங்கள் ஒரு முறை கூகுளில் வந்து செருப்பை பற்றி சர்ச் பண்ண உடனே யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சர்ச் செருப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு செருப்பு கடை அட்வர்டைஸ்மெண்ட்டை பூரா உங்ககிட்ட அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பான். ஸோ அவங்ககிட்ட நம்ம காசை வாங்கணும். அப்போது there is a potential customer here என்று உங்களை பற்றிய இன்ஃபர்மேஷனை செருப்பு கடைக்காரனுக்கு அங்கே கூகுள் விற்கிறார். அதனால you are making, actually you don't pay for your service to Google, but they make somebody else pay for the information about you to be sold to them. நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு, இன்றைக்கு நாள் எப்படி இருக்கிறது என்று ஒரே தடவை நான் பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்னுடைய வீடியோவிலெல்லாம் இன்று விருச்சிக ராசி என்னுடைய நாள் நட்சத்திரம் முதற்கொண்டு கூகுளுக்கு தெரியும். என்னுடைய வீட்டுக்கு தெரியாத எல்லா செய்தியும் யூடியூபுக்கு தெரியும், கூகுளுக்கு தெரியும். ஸோ இதற்கு காரணம் நாம் ப்ரைவசின்னு பேச்சளவிலே வைத்துக்கொண்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் we have started putting in the public domain. Therefore, two things are to be taken care of. Students, நீங்கள் என்ன பண்ணணும்? கேமரா எப்போதுமே ஸ்டிக்கர் ஒட்டி வைங்க. ரெண்டாவது,
லாக் அவுட் சிஸ்டமை லாக் அவுட் பண்ணாமல் பல பேருக்கு கெட்ட பழக்கம். இப்போ என்னுடைய ஃபோனில் வந்து இமெயில் வந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஐ டோன்ட் சைன் அவுட். எத்தனை பேர் நீங்கள் சைன் அவுட் பண்ணாமல் வரீங்க? ஃபோன் அப்படியே விட்டுட்டு வரீங்க, சைன் அவுட் பண்ணாமல் வரீங்க. எனிபடி கேன் ஆக்சஸ் யுவர் ஃபோன், எனிபடி கேன் ஆக்சஸ் யுவர் இமெயில். அந்த ஒரு சின்ன வேலை செய்வதற்கான சோம்பேறியத்தை நமக்கு. அதனால் சைன் அவுட் பண்ணாமல் வராதிங்க, சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணாமல் வராதிங்க. சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணாமல் வருவதுன்றது மிகப்பெரிய ஆபத்தை உங்களுக்கு உருவாக்கும். பி கேர்ஃபுல் இன் ஹேண்ட்லிங் ஆன்லைன் டிவைசஸ். தேங்க்யூ வெரி மச்.